எனக்கு கிருபை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதல்ல அவங்க என்ன பண்ணணும்னா தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, அடுத்து எதை தேடணும்? முகத்தை தேடுறது வேற, அவர்கிட்ட இருக்கிறத தேடுறது வேற. அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் தங்களை தாழ்த்தும் போது ஏன் முகத்தை தேடல? நீங்க வந்தாதான், நீங்க செஞ்சாதான், நீங்க பண்ணாதான், அதான் முகத்தை தேடுறது. ஆமா இல்லைங்களா? நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க, பத்திரிக்கை பார்த்துட்டீங்களா, வந்தாலும் சரி வரலனாலும் சரி பிரச்சனை இல்லை, இந்த ஜெயமுறையை கொடுத்து விடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு எங்க முகம் தேவையில்லையா? தேவையில்லைங்க. அதத்தான் அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் முகத்தை அவங்க என்ன பண்ணலன்றாங்க? பிரசன்ஸ். அதுக்கு பேர் பிரசன்ஸ். இந்த வீட்டுக்கு நீங்க வந்தா தாப்பா விடுதலை, உங்க பிரசன்னம் இருந்தா தான் விடுதலை. அந்த இடத்துல நீங்க போனா தான் விடுதலை அடைவாங்க. அந்த இடத்துல நீங்க அற்புதம் செஞ்சாதான் அற்புதம் நடக்கும். வேற வழியே இல்லை. அதுக்கு பேர் தான் முகத்தை தேடுறது. ஆமா இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட போய் இப்படி பேசுங்கன்ற, அவருடைய முகத்தை தேடுங்க. ஆமா இல்லைங்களா? மாத்தாள் மரியாள் மகதலேனா மரியாள் ஓடுறாங்க, ஐயோ நீர் இங்க இருந்திரு, ஆனால் இது என்ன இருக்காது நடந்து. இதான் முகத்தை தேடுறது. நீர் இங்க இருந்திரானால் இது நடக்காது. பிரசன்ஸ். ஆண்டவர் கேட்கிறார், என்னை நோக்கி தாழ்மையா இருக்கிறது வந்துட்டு நானே வர்றேன்ற. நம்ம தாழ்மைப்படும் பொழுது தேவன் நம்மளை நோக்கி வருகிறவரா இருக்கிறார். நம்ம எப்ப கூப்பிட்ட ஆண்டவரை, எந்த உலகத்துல எந்த மனுஷன் நல்லா இருக்கும்போது கூப்பிட்டு இருக்க மாட்டான். நல்லா இருக்கும்போது யாரா கூப்பிடுறான்னா, நம்மளாம் ஆண்டவரை நோக்கி எப்போ உண்மையா கூப்பிட்டோம் நமக்கு தெரியும். இடுக்கமும் நெருக்கமும் வரும்போது தான் உண்மையா கூப்பிட்டுருப்போம். அப்ப ஆண்டவர் கேட்கிறேன், நீ தாழ்மையில இருந்து கூப்பிட்ட, நான் உன்னை தேடி என்ன பண்ணேன்? வந்தேன். அம்மா வரலீங்களா? ஆனா நம்ம அந்த மேன்மை வரும்பொழுது அந்த தாழ்மை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், தாழ்மை உள்ளவரை நான் உயர்த்துகிறவனா இருக்கிறேன், நான் உயர்த்துருவேன் அப்படின்ட்டு. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய முகத்தை தேடணும். ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க இல்லைன்னா இந்த நாள்ல நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நீங்க எனக்கு கிருபை கொடுக்கலைன்னா தீமைகள் எனக்கு வந்துடும். நீங்க என் கூட இருந்தா தான் நான் ஏதாவது செய்ய முடியும். நீங்க இருந்தா தான் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்க இருந்தா தான் என் பிள்ளைகள் என்னாக்க முடியும், பாதுகாக்க முடியும். இதெல்லாம் அவருடைய முகத்தை என்ன பண்றது? தேடுறது. நீங்க இயேசு கிறிஸ்துட்ட போய் ஜெபம் பண்ண போகும்போது, பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கும் போது இப்படி நீங்க ஜெபிங்கன்றார். பாருங்க, எப்படி ஜெபிக்கணும். ஜெபம் பண்றது நீங்க முடிவெடுக்கிறது இல்ல. ஜெபம்ன்றது யார் முடிவெடுக்கிறது? நான் முடிவெடுக்கிறது இல்ல. தேவன் தான் ஜெபத்தின் காரணர். ஜெபத்தை உருவாக்கி விட்டது யாரு? தேவன் தான். ஒரு மனுஷன் தேவன் இடத்துல தான் கேட்கணும் அப்படின்ற அந்த செயலை சொல்லி கொடுத்தது யாரு? என்னங்க? தேவன் தானே. இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நீ என்னுடைய பிள்ளை ஆயிட்ட, வானத்தை பார்த்து ஓன்னு கொட்டாய் விடுன்னு நான் சொன்னாரு. அப்படி சொல்லல. என் நாமத்தினால நீ என்ன பண்ணி தாங்கணும்? கேட்டுத்தான் பிள்ளை ஆயிட்ட. இந்த ஊருக்கு அவுட்டர்ல ஒரு பெரிய ஒரு பொட்டணம் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். அந்த உள்ள திறந்து பார்த்தேன்னா இந்த வாரத்துக்குடையதெல்லாம் இருக்கும், நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார. உனக்கு எதுனாலும் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? அப்படியா கேட்டுக்கு இருக்கப்போ அவர்கிட்ட என்னையா கேட்கறது? என்கிட்ட இருக்கிறத வச்சு பார்த்து செலவழிச்சுட்டு அப்புறம் இல்லாதப்ப என்ன பண்ணிக்கிருவான்?
அப்படின்னா நம்ம ஜெபம் எப்போ வரும்? வானம் தீர்ந்தப்போ வரும், குறைவு வந்தப்போ வரும். ஆமா வேலைங்களா? பாருங்க, எப்ப ஜெபிக்கிறோம்னு கேட்கிறாரு. அப்போ உனக்கு உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் போது எது நிப்பாட்டப்படும்? எதை நிப்பாட்டிடுவான்? ஜெபத்தை நிப்பாட்டுவோம். இப்ப எதுக்கு நான் ஜெபம் பண்ணனா? எல்லாம் அரிசி வந்துருச்சா? வந்துருச்சு. பருப்பு வந்துருச்சா? வந்துருச்சு. சீனி வந்துருச்சா? வந்துருச்சு. கேஸ் இருக்கா? இருக்கு. பீரோல பணம் இருக்கா? இருக்கு. இப்போ என்னை ஜெபம் பண்ண சொன்னா நான் என்னத்துக்கு ஜெபம் பண்ண போறேன்? சோத்ரம், நல்லா வச்சிருக்கிறீங்க, சோத்ரம். நிறைய கொடுத்துருக்கிறீங்க, சோத்ரம். இன்னும் தாங்கன்ட்டு போர்வை பத்திர வேண்டியதான். பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம தேவனை கேட்கவே இல்லை. ஆமா பாருங்களா? ஏன்? எதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, திருப்தி அடைஞ்சா ஜபத்தை முதல்ல நிப்பாட்டு. திருப்தி அடைஞ்சாச்சுல, அப்போ நம்மளை எதுக்குங்க கர்த்தர் இப்படி வச்சாரு? எல்லா காரியத்திலையும் நீ என்னையதான் நீ என்ன பண்ணணும்? கேட்கணும். அதுக்குத்தான் தேவனுடைய விருப்பம். என் பிள்ளை எதுனாலும் ஒடியாந்து யார்கிட்ட சொல்லும். பாருங்க, நான் +2 ஃபெயில் ஆகாத வரைக்கும் எங்க வீட்டில் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. +2 ஃபெயில் ஆனோன்னு எல்லாம் கட்டு. நான் +2ல ஃபெயில் ஆயிட்டேன், மேக்ஸில். ஆன உடனே எங்க அம்மா ஒன்னொன்னு என்ன பண்ணுது? கட். பாக்கெட் மணி, பாக்கெட்டே கட் பண்ணிட்டாங்க. கட், எல்லாம் கட்டு. காப்பின்னா அம்பிடுத்தேன், அந்த தண்ணியை போந்து குடி போ. அது வரைக்கும் நான் எல்லாமே யார்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் தெரியுங்களா? எங்க அம்மாட்ட தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஒன்லி கம்ப்ளைண்ட் மட்டும் தான். ஆண்டவரே, முதல்ல எங்க அம்மாவை செஞ்சீங்க ஆண்டவரே. ஜபம் என்னங்க? நிப்பாட்டோன்னு தான் நான் ஒடுக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இப்ப நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். எப்பா, நீங்க தான் என்னை உண்டாக்குனது, நீங்க தான் என்னை படைச்சது. இவங்க என்னை ஃபெயில் ஆனு அடிச்சுட்டாங்க. இப்ப எனக்கு பறிச்சதற்கு என்ன இல்லை? ஆசை இல்லை. நான் பரீட்சை எழுதணும், எனக்கு பைசா கொடுக்கணும், நல்ல காலேஜ் என்ன பண்ணணும்? கிடைக்கணும். நல்ல காலேஜில் தான் நான் படிக்க விரும்புகிறேன். என்ன காலேஜ் கேட்டேன்னு தெரியுங்களா? 5 ஸ்டார் காலேஜ். யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தான் முதல்ல ஆண்டவரை நான் விசுவாசித்து கேட்கிறேன். அப்பாவா பார்க்கிறேன், முழங்கால் படியிடுகிறேன். அப்பா, என்னைய நீங்க சாதா காலேஜ்லாம் எங்க அம்மா இங்கிலீஷ் மீடியத்தில் கூட சேர்த்து விடலை. நான் எங்க அம்மாட்ட கேட்பேன், அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட வேண்டியதானே? உங்க அப்பன் இருக்கிற இழுப்புக்கு உன்னை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்க வேண்டியது. ஆனா எங்க அப்பாட்ட சொல்லும் போது நான் எப்படி சொன்னேன் தெரியுங்களா? அப்படி சொல்லல. அப்பா, இவங்க என்னை இப்படி என்ன பண்ணிட்டாங்க? படிக்க வச்சுட்டாங்க. நான் எனக்கு ஞானம் கொடுங்க. முதல்ல அதான் கேட்டேன், எனக்கு ஞானம் கொடுங்க. இந்த ஃபெயிலான பாடத்துல நான் அவங்க நினைச்சதுக்கு மேல நான் மார்க் வாங்கணும். அது மட்டும் இல்ல ஆண்டவரே, 5 ஸ்டார் காலேஜில் படிக்கணும். சும்மா சாதா காலேஜ் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, சேர்த்து விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சோம் பண்ணிட்டு, எதுக்கு எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம்ண்டு, ஏம்மா நான் 5 ஸ்டார் காலேஜில் போய் படிக்க போறேன் எப்படின்னு கேட்டேன். ஏடே, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரியும், அதனாலதான் உங்க அப்பா இன்னொரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரே ஓட்டம் ஓடி ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன். டெய்லி ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவேன், ஏசப்பா, நான் இந்த ஃபெயிலான போன பாடத்தில்
ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு பணம் வேணும், கொடுங்க கொடுங்க. நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க? 50 ரூபா கிடையாது அந்த டோட்டல் ரீ எக்ஸாமுக்கான ஃபீஸு. அதுக்கே என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்க, நீ ஊரை ஏமாத்தினது போதும்ட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் சும்மா போய் அந்த டுட்டோரியல் காலேஜில் போய் நானாக போய் கேட்குறேன். எங்கள் அம்மா என்ன பண்ண மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ண விரும்புகிறேன், படிக்க விரும்புகிறேன் அப்படின்னோடனே அந்த டுட்டோரியல் காரு தான் எனக்கு பணம் கட்டினார். படி பாருங்க, எந்த பாடத்தில் ஃபெயில் ஆனனோ அதே பாடத்தில் 177 மார்க்கு கணக்கில் வாங்கினேன். வாங்கி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ், திருச்சியில் இருக்க செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் எனக்கு ஆசை பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும். என்ன நடந்துச்சு, கோர் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, அங்கே 3 கெமிஸ்ட்ரி இருக்கும். எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அந்த காலேஜிலேயே எனக்கு கோர்ஸ் கிடைக்க, படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் அன்னைக்கு தான் ஒரு கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஊர் உலகத்தில் கண்ட ஆள்கிட்ட சொல்றதுக்குள்ள யார்கிட்ட சொல்லிடலாம். உண்மையிலே இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிற இத்தனை ஆண்டுகள்ல முதல்ல எங்க அப்பாட்ட சொல்லாம எவன்ட்டையும் சொல்ல மாட்டேன். யார்கிட்ட சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்லுவேன். இதுதான் அதுதான்ன்றதெல்லாம் கிடையாது. அவர் வீட்டின் தலைவர், அவர் எல்லாத்தையும் என்கிட்ட என்ன பண்ணணும்னு இருக்காரு, கேட்டு வாங்கிக்கோன்னு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார். அந்த பழக்கம் எனக்கு என்ன பண்ணணும், வரணும். ஆண்டவரே என் கார் எப்படி இருக்குது, நீங்க சொல்ல சொல்லியிருக்கீங்க, நான் சொல்றேன். என் வீடு இப்படி இருக்குது, சொல்ல சொல்லியிருக்கீங்க, சொல்றேன். என் நினைவு இப்படி இருக்குது, என் தேவை இப்படி இருக்குது, சொல்லுங்க. இடைவிடாம ஜெபிங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் யாரை நம்புங்கணும், யாரை நம்பணும்? ஆமா, நான் ஆரம்ப நாட்கள்ல ஜெபம் பண்ணும் போதே சொல்லுவேன், ஆண்டவரே எங்க மாமா விட்ட பேசும், ஆண்டவரே அப்பா பேசும் அப்பா. அவர் பணம் வச்சிருக்கிறாரு, என்ன பண்ண மாட்டேன்றாரு, எடுக்க மாட்டேன்றாரு. ஆண்டவரே நீங்க போய் அவர் மண்டையில அடிச்சு, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்தா தான் நம்ம கைக்கு வரும். அவ்வளவுதான். நீங்க யாரையும் நம்பாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நினைச்சா தடுக்கிறது யாரால முடியும்? அவர் சொல்லிட்டார், நீர் கொடுக்க அவைகள் என்ன பண்ணிக்கொள்ளும், வாங்கி கொள்ளும். அவர் தாங்க கொடுக்கிறாரு. ஜீவனை கொடுத்தது யாரு? கேட்கல கொடுத்தாரா? கொடுத்துருக்காருல்ல. சுகம் கொடுத்துருக்காருல்ல. கொடுத்தார கொடுக்கலையா? கொடுத்துருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? வாழ தேவையான வசதி கொடுத்தார கொடுக்கலையா? எல்லா குப்பமேட்டு பக்கத்துல எதுவும் குடிசை விட்டுருக்கீங்களா? இல்ல இருக்கிறீங்களா? இவ்வளோ கொடுத்த தெரிஞ்சவருக்கு நம்ம தேவையை சந்திக்க தெரியாதா? என்னங்க, எது தேவைன்னு தெரிஞ்சு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு என் தேவைகளையும் சந்திக்க அவரால் முடியும்.